தேர்தல் அறிக்கையில் இந்த இடம்பெறும் பிஜேபியோட தேர்தல் அறிக்கையில். ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறும். காரணம், இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோலுங்கண்ணா. 2 ஆண்டுகளாகவே இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை செய்திக்குறிப்பில் இருக்குது. இதை போய் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலே பேசி அஃபீஷியலாகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்திருக்கின்றோம். கச்சத்தீவு மறுபடியும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று. ஆனால் தேர்தல் சமயம்னு பார்க்காதீங்கன்னா, அதாவது இது குறிப்பாக எப்படி இது இன்றைக்கி வெளியே வந்துச்சுன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக ராமநாதபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு மிக கடுமையாக நம்முடைய பிரதமரை பற்றி கடுமையாக பேசியிருந்தார். நான் லெட்டர் எழுதினேன், கச்சத்தீவே வரல, நாங்கள் துரோகிகள் அல்ல, கச்சத்தீவு எங்களுக்கு தெரியாமல் கொடுத்தாங்க, அது இதுன்னு பேசியிருந்தாங்க ராமநாதபுரத்தில் மீனவர்கள் சபையில். அதன் பிறகுதான் உண்மையாலும் இது என்னென்னு கண்டுபிடிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு என்ன இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் நாம் சொல்லியிருக்கோம், நாம் எலெக்ஷனுக்காக கையில் எடுக்கல, 2 வருட காலமாகவே சொல்லி கொண்டிருக்கின்றோம் கச்சத்தீவை திரும்ப கொண்டு வரணும். இன்றைக்கி சொல்கிறதா அன்றைக்கி சொல்கிறேங்கண்ணா. ஸோ முதலமைச்சர் பேசிய பிறகு இதில் என்ன இருக்குது, என்ன நடந்திருக்குது என்று கண்டுபிடிப்பதற்காக ஆர்டிஐ மூலமாக அப்ளை செய்யப்பட்ட பொழுது இதெல்லாம் பொதுவெளியில் இல்லாத டாக்குமெண்ட். அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சரவையில் அவங்க முடிவெடுத்தாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், தமிழக மக்களுடைய நலனுக்காக, இந்திய மக்கள் நலனுக்காக ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷனை டீக்ளாசிஃபை பண்ணி ஆர்டிஐயில் அவர்கள் கொடுத்தார்கள். அது வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பு. இன்று இந்திய அளவில் இது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவினுடைய முன்னணி ஆங்கில பத்திரிகை இதை 2 பாகமாக பிரசுரம் செய்த பிறகு எல்லா மக்களுக்கும் கூட என்னென்னு தெரிஞ்சிருக்கு. முதல்ல மக்களுக்கு உண்மை தெரியணும், ஹிஸ்ட்ரி தெரியணும். இன்றைக்கி மக்களுக்கு உண்மையான சரித்திரம் தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது. அது அந்த ஆர்டிஐ மூலமாக கிடைத்த டாக்குமெண்ட்டை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். 2வது, இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள், மீனவர்கள் பிரச்சனையை தடுப்பதற்கு எல்லா பாசிபிள் சொல்யூஷன்ஸ் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 3வது, தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். இதெல்லாம் தேர்தல் காலத்திற்கு முன்பிருந்து. ஆனால் அந்த டாக்குமெண்ட் ஏன் வந்துச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். அண்ணா ஓகேண்ணா, அதாவது இந்த 1974னா இந்தியா 2-3 அக்ரிமெண்ட் போட்டுச்சு. இந்த கச்சத்தீவு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுதும் பங்களாதேஷோடு 2-3 அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம். இந்த பங்களாதேஷும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா, இந்த பங்களாதேஷ்குள்ளே அன்க்ளேவ்ஸ்னு இருக்கும். அதாவது இந்திய பகுதி பங்களாதேஷ் எல்லைக்குள்ளே இருக்கும். அந்த எல்லைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் பங்களாதேஷ் எல்லைக்குள்ளே போய் இந்திய பகுதிக்கு போகணும். இதை அன்க்ளேவ்ஸ் என்று சொல்வார்கள். இது முதல்லிருந்தே பிரச்சனை இருந்துச்சு. 1974 கொஞ்சம் பகுதி பங்களாதேஷுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு பங்களாதேஷினுடைய சில பகுதியும் நம்மக்கிட்ட பவுண்ட்ரி ஷேரிங்கில் அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சுங்கண்ணா. அதனால் இன்றைக்கி நம்முடைய அரசு வந்த பிறகு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பங்களாதேஷுக்குள்ளே போகிறதற்கு போய்த்தான் இந்தியன் பார்டருக்கு போக முடியுங்கிற நிலைமையெல்லாம் இன்றைக்கி எடுத்து, குறிப்பாக நமக்கும் பங்களாதேஷுக்கும் இந்த கங்கை நதி அதோடைய ஃபரூக்கா பேரேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்குள்ளே இருந்துச்சு. அதற்கு இன்றைக்கி தீர்வு நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம். நமக்கும் பங்களாதேஷுக்கும் இருந்த பவுண்ட்ரி தீர்வை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் மரியாதைக்குரிய காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சரித்திரம் தெரியாமல் பேசுகிறாங்க. இது இந்தியாவுடைய பகுதியை எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் கொடுத்துருக்கோம். அதாவது நத்திங் இன் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இலங்கையிலிருந்து ஒரு பைசா கூட நமக்கு லாபம் இல்லை. இதனால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு வரலாம், மீன் பிடிக்கலாம், கொடுங்க, அது வேறு. இலங்கை பகுதி வரைக்கும் வரலாம், வேறு. இந்தியன் ஃபிஷர்மேன் ரைட்ஸ் எவ்வளோ லைசன்ஸ் கொடுக்குறோம், அது வேறங்கன்னா எதுவுமே இல்லாமல் இந்தியாவுடைய நிலப்பரத்தை கொடுத்து இந்தியாவினுடைய பவுண்டரியை சுருக்கி ஆர்டிக்கல் 6 கச்சத்தீவு வரை செல்ல அனுமதி இருந்த ஆர்டிக்கல் 6ஐயும் எடுத்திருக்காங்க. அதனால் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுனன் கார்கே அவர்களுக்கு தெரியும், இதுவும் அதுவும் ஒன்றல்ல. இது இந்தியாவுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பது ஜூன் 1974 காங்கிரஸ் அரசு செய்த செயல். செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்ல கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கற்றுக்கணும். இது எப்படி ஜெய்சங்கர் அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன்.
ஒரு தனி மனிதனாக இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய நான், ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன். அதன் பிறகு இது பத்திரிகையில் வருது. எப்படி ஜெய்சங்கர் அவங்க சொல்கிறாங்க? ஜெய்சங்கர் அவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க. பத்திரிகையில் இந்த செய்தி வந்த பிறகு, அதுவும் ஆர்டிஐயில் இந்தியாவினுடைய குடிமகன், நீனும் போடலாம், நானும் போடலாம், வானத்தேக்காவும் போடலாம், அண்ணனும் போடலாம், யார் வேணாலும் போடலாம், அதன்படி கிடைக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷன் என்னுடைய கைக்கு எப்போங்கண்ணா வந்துச்சு? கைக்கு வந்த தேதியிலிருந்து 12/3/2024 கைக்கு வந்த தேதியிலிருந்து இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய சொத்து. 12/3/2024 பொதுவெளியில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சொத்து இது. அதை ஜெய்சங்கர் அவர்கள் என்று பேசியிருக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் தான் எடுத்திருக்கக்கூடிய இன்றைக்கி பாருங்கள், காங்கிரஸ்காரங்க பொதுமக்கள் முன்னாடி வந்து தமிழக மக்கள் முன்னாடி கை கட்டி நமஸ்காரம் பண்ணி அப்பாலஜி கேட்கணும். செய்த தவறுக்காக ஒரு மீனவ சொந்தங்களை போய் இன்றைக்கி வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். திமுகவையும் கூட கூட்டிகிட்டு போய் தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திட்டு அடுத்த 10 நாட்கள் வெறும் மன்னிப்பு பிரச்சாரம் மட்டும்தான் காங்கிரஸும் திமுக நடத்துகிறார். அந்தளவு கொடுமையாக செய்துவிட்டு எதுவும் தெரியாமல் காங்கிரஸுடைய மாநில தலைவர் அவருடைய தேசிய தலைவரை போல பேசினா என்னென்ன பதில் சொல்கிறது? Madam, I don't see any discrepancy, madam, because now after this document is declassified now, we know for a fact that this was not a deal that was done legitimately. Meaning, 1968, the Indian Prime Minister, Madam Indira Gandhi, and her counterpart from Sri Lanka, Senanayaka ji, both met. Even then, there was a lot of questions over why the meeting happened on Kachativu. Now the document, as you are yet to read this, madam, once you read it after the press conference, as a very reputed reporter, you will clearly understand that including the Attorney General and our senior bureaucrats in the Ministry of External Affairs, they are very clear. India has a clear legal right over Kachativu. Despite all their file notings, they were overruled. And this Kachativu was given without any quid pro quo. So, we have to understand, madam, Kachativu was clearly till 1948, it was given by East India Company under the Jamindari rights to Raja of Ramanathapuram from 1875 to 1948. Until then, Raja of Ramanathapuram enjoyed undisputed privileged rights, including collection of pearls from there. And the duty and everything was paid only to the Madras Presidency. Now, after 1948 only, the Ceylon government started raising objections saying that Kachativu is part of the Dutch map. At that point of time, when Dutch were invaders in Sri Lanka, they were ruling. So they marked a small dot called some name in Dutch. They say it belongs to us. Now clearly, if we go through all the motions, we can very clearly see, even for Kalaignar Karunanidhi, during the argument presided by the Foreign Secretary, he said that Chinese influence, because of Chinese influence, we have to cede Kachativu. There are a lot of oils around Kachativu, we got to take it. And all those reasons they have given. What about oil now? After 40 years, is anybody talking about oil near Kachativu? So all these things were created alibi just to make sure that Congress was hell-bent on doing it. So I don't see any discrepancy. Maybe today after this document, then you should ask Government of India's their official opinion about. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.